எங்க பார்த்தாலும் மருந்து கூட அதிகமாயிட்டே இருக்குது. இந்த படிக்கிற படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியிருக்குது. அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, ஒரு ஊர்ல ஒரு கடை போட்டாருன்னா முதல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாரு. இந்த நோயாளி இருக்கிறாரு, அவரு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா நோயாளி சைக்கிள்ல போறாரு, டாக்டர் கார்ல போறாரு. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா மருத்துவம் இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊரை பத்தி ஜெயபால் சொல்லி இருந்தாரு. தஞ்சாவூர் மாவட்டத்துல இளங்காடு 1000 தலைக்கட்டுகள், பெரிய ஊர். ஒரே ஒரு டாக்டர் ஒரு வேட்டி கட்டியிருப்பாரு, மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு, ஒரு குடுமி வச்சிருப்பாரு, கையில எல்ஜி பெருங்காய டப்பாவில மருந்து, அவ்வளவுதான். 1000 தலைக்கட்டுக்கும் அவர் தான் வைத்தியம் பார்த்திருந்தார். அப்போ உடல் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய நோயை தானே தீர்த்து கொள்ள முடியும். அவருடைய உணவை சரி பண்ணா போதும், அதுக்கு வேணுங்கிற ஓய்வை கொடுத்தா போதும். இது ரெண்டும் சரியா செய்யாதனால நான் நோயாளியாகி போனேன். ஒரு 4-5 மாசமா ஓய்வுல இருந்தேன். இப்ப குணம் ஆகிட்டே இருக்கிறேன். அல்ல அடுத்த முறை வரும்போது அங்கே நின்றுட்டு பேசுவேன்னு நான் நம்புறேன்.